பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் பலிக பிடிக்க பூமியின் நிலத்தை அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களை அதை ஆகாத்த பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சென்றுகளையும் அதை ஆண்டு கொள்கிறது என்று சொல்லி தேவன் அவர்களை ஆதித்தார். அதே 1:28. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்த அவன் தந்தன் வழியிலே போலும். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்திலும் அவர் மேல் உள்ள பண்ணா. ஏசாயா 83:6. பாவத்தை சம்மதம் மரணம் தேவனுடைய கிருபை வருமோ தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. தேவன் அன்பாகவே இருக்கிற ஒன்றையும் நன்கு தேவன் தம் ஒரே பேராக குமாரை விசுவாசிக்க தேவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரே தந்தலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அதிகாரம் யோவான் 1:12. யோவான் 3:16. அவருடைய நாமத்தை விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அதிகாரம் உண்டாம். யோவான் 1:12. அதற்கு இயேசு, நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரை பிதாவில் எட்டுவரை என்றார். யோவான் 14:6. அவரால் எந்த வேறொரு நாளை எச்சிப்பில்லை, நாம் எச்சிக்கப்படும் வானத்தில் கீழே மனுஷர்களை ஒரு நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படுவதில்லை. அப்போஸ்தலர் 4:12. ஏசாவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. மத்தேயு 22:39. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. 1 தீமோத்தேயு 5:5. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறாமல் ஒரு மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா. என்னாகவே 23:19. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காணமுள்ளாத காரியங்கள், யாருக்கு இரத்தங்கள், மதுவான இருக்கும் இடத்திலே தங்கி தடுப்பவர்கள் பல புள்ள சாரையிட்டு நாடுகிறவருக்கு தானே. நீதிமொழிகள் 23:29-30. நீ நன்மை செய்த மேன்மீது நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவவாசல் சொல்லிட்டு பட்டிருக்கோம். அதிகம் 4:7. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாதிரி அவர்களை அடக்கி செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. சிலர் பற்றி உபதேசம் கெட்டு போடுவதற்கு பைத்தியமா இருக்கிறது, எச்சிக்கப்படுறது நமக்கு தேவ பலனா இருக்கிறது. 1:18. கிறிஸ்தேசனாலே ஜீவனுடைய ஆவியின் எண்ணெய் பிரமாணம் எண்ணெய் பாவ மரணம் என்பவைகளையும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டேன். ரோமர் 8:2. பேரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்பு என்று கிறிஸ்தேசனாலே நாமத்தினாலே ஞானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நல்குணம், விசுவாசம், சாந்த இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்கள் விரோதமாக பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. அவனுடைய அன்பு அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று ஒருவருக்கு அந்தாவினாலே ஞானத்தை போடிக்கும் வசனமும், வேறொருவருக்கு அந்தாவினாலே அறிவு உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்தாவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்தாவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உடைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாபாரம் வந்ததாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியான நடத்தப்பட்டு நமக்கு சித்தத்தின்படியாக அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:7-11 வரை. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்து வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 14:18. பரிசுத்தவான்கள் சீர்பொருள்னு கொடுத்து சுவிசேஷ ஊழியருக்கு வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமானது பக்தி உறுதி அடைவதற்காகவும் உண்டு. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எபேசியர் 4:12-13.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் இல்லை. பொல்லாதிருந்தே உங்களை ஒருவன் சொல்ல இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எபிரேயர் 3:12 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். 4 சமீபித்து வருகிறது. இவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எபிரேயர் 10:25 நீ தேவாலயத்து போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூட பள்ளியிடுவதை போல பள்ளியிடுவதை பார்க்கல, செவி கொடுக்க செல்வதே நலம்.